மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற பெரிய கல்லாறு உதயபுரம் அருள்மிகு ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தின் புனராவர்த்தன பஞ்சகுண்ட பட்சம் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி கும்பாபிஷேக கிரியைகளுடன் மகா கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்ததுடன் நேற்று அடியார்கள் பத்திரகாப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. கொக்கடிச்சோலை ஸ்ரீ தான்றோன்றீஸ்வரர் ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ மூகு சச்சிதானந்தமூர்த்தி குருக்கள் தலைமையில் கிரியைகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்தன. இன்றைய தினம் புண்ணியாக வாசானம், யாக பூஜை, ஹோமம், மகாபூரண குதி நடைபெற்று வேததோஸ்திரம், நாதகீதாஞ்சலி, திருமுறை பாராயணம் நடைபெற்று பிரதான கும்பங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. இதன்போது பரிபாலன ஆலயங்கள் மற்றும் மூலாலயங்கள் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதுடன் மூலமூர்த்தியாக அடையலில் அமர்ந்துள்ள வடபத்ரகாளி அம்மனுக்கு பிரதான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விசேட பூஜைகள் மற்றும் விசேட அபிஷேக பூஜைகள் நடைபெற்றதுடன் விசேட அலங்கார பூஜைகளும் நடைபெற்றன. ஆலயத்தில் தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜை நடைபெற்று எதிர்வரும் 30ஆம் தேதி சங்காபிஷேகம் நடைபெறவுள்ளது. இன்றைய கும்பாபிஷேக நிகழ்வில் நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
நினைந்தொழுகும் பக்தர் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் காலம் மலராதோ குளமாக வெளியிரண்டும் அழுதழுது மாயும் கவலைகளை கணப்பொழுதில் தூக்கிடுமதாவே
நூலை தேவிலா முனை வாழும் காளியம்மா காளியம்மா எங்கள் காளியம்மா நரசிங்க காளியம்மா கொல்லை நூலை தேவிலா முனை வாழும் காளியம்மா ஆலமர நிழல் அமர்ந்து ஆட்சி செய்கிறாள் அம்மை அன்பு உள்ளம் கொண்ட நெஞ்சில் குடியிருக்கிறாள் ஆலமர நிழல் அமர்ந்து ஆட்சி செய்கிறாள் அம்மை அன்பு உள்ளம் கொண்ட நெஞ்சில் குடியிருக்கிறாள் ஆயிரம் கண்ணுடைய நரசிங்க காளியம்மன் ஆயிரம் கண்ணுடைய நரசிங்க காளியம்மன் ஆலயம் வந்தாலே துன்பமெல்லாம் மறையுதம்மா ஆலயம் வந்தாலே துன்பமெல்லாம் மறையுதம்மா கொல்லை நூலை தேவிலா முனை வாழும் காளியம்மா நூலை முனை பதுக்கி நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் நரசிங்க காளியிடம் குறை அனைத்தும் கூறுங்கள் நூலை முனை பதுக்கி நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் நரசிங்க காளியிடம் குறை அனைத்தும் கூறுங்கள் கண் முன்னே காட்சி தரும் கற்பரசி தாயிவள் கண் முன்னே காட்சி தரும் கற்பரசி தாயிவள் கண்கலங்க விட மாட்டா நூலை முனை காளியம்மன் கண்கலங்க விட மாட்டா நூலை முனை காளியம்மன் கொல்லை நூலை தேவிலா முனை வாழும் காளியம்மா உரப்பனை பிள்ளையாரும் ஸ்ரீ முத்துமாரி தாயும் வேல் கண்ட சேனையுரை ஸ்ரீ சித்தி விநாயகரும் உரப்பனை பிள்ளையாரும் ஸ்ரீ முத்துமாரி தாயும் வேல் கண்ட சேனையுரை ஸ்ரீ சித்தி விநாயகரும் காஞ்சிரங்குடா வாழும் ஸ்ரீ பத்ரகாளியும் காஞ்சிரங்குடா வாழும் ஸ்ரீ பத்ரகாளியும் ஐயர் குளம் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் நக தம்பிரான் அனைத்து நிதம் ஆதரிக்கும் நரசிங்க காளியம்மா கொல்ல நூலை தேவிலா முனை வாழும் காளியம்மா காளியம்மா எங்கள் காளியம்மா நரசிங்க காளியம்மா கொல்லை நூலை தேவிலா முனை வாழும் காளியம்மா பத்ரகாளியம்மா வந்தடும்பு நேர்வு என்ன தாயாரே காளி பௌனதேவி கோவில் கொண்ட ஸ்ரீ பத்ரகாளியம்மா வந்தடும்பு நேர்வு என்ன தாயாரே காளி உலகம் போற்றும் மங்கள் தாயாரே காளி புறப்பட்டு வாவனம்மா தாயாரே காளி புறப்பட்டு வாவனம்மா தாயாரே காளி பௌனதேவி கோவில் கொண்ட ஸ்ரீ பத்ரகாளியம்மா வந்தடும்பு நேர்வு என்ன தாயாரே காளி
மாலை புனைந்தணிய ஆருணவுமையினருரை புறமீது நன்னி கருதறிய பிரணவ வடிவமய நின்ற தாருளவு மைந்துகர வள்ளலிரு பாதம் தஞ்சமன வடிய நெஞ்சிலையரேனே வந்தினிதமர்ந்து பாதாரவிந்தமதை சிரமீது சூடி பக்குவமாய் நற்கிருவை பாலனென கருளும் ஆதாரமுனையன்றி அருபொருவர் காணேன் அஞ்சலிசை அடியவரை அனுதினமும் காக்க ஏதான திருவுரையும் முப்போடை மேவி வள்ளரிய பேச்சியாய் விளங்குமென் தாயே சரஸ்வதியும் நீயே காரணமும் ஆகமமும் ஆனதுவும் நீயே ஐம்பத்தோரட்சரத்தாதியும் நீயே சூரண துர்க்கையாயுதித்ததுவும் நீயே சொல்லறிய மகமாரியானதுவும் நீயே பூரண கலைஞானம் வளர்க்கின்ற உப்போடை பொருந்தினிடம் வாழ்கின்ற பேச்சு என் தாயே சமரசமும் நீன்றதுவும் நீயே தரணி தனில்
செய்த பிழை பொறுத்தனு தினமும் காக்க நினையம்மா. காய்ச்சலொடு வெப்பு முதல் மற்றுமுல நோயால் அவளை கொண்டலைவதை நீ அறியாயோ தாயே. கூச்சமின்றி வந்துனது கிருபை மழை பெய்து குழந்தை துயரகற்ற மனம் குவிவதுமெப்போ. பேச்சு மூச்சறியாத பாலகனை நோக்கி பேருலகில் வாழ்க்கவருள் பேச்சு